ஜெயம் ரவி வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுப்பார். அந்த கிளாஸ் வந்து எஸ்பி ஜனநாதன் அவர்கள் நமக்கு எடுக்கிற ஒரு கிளாஸ். பேரண்மை படத்தில் வந்து நான் எல்லாருமே சொன்னாங்க, ஒரு கிளாஸ் ரூமில் வந்து சர்ப்ளஸ் வேல்யூ பற்றி ஒரு கிளாஸ் நடக்கும். ஜெயம் ஹீரோ எடுப்பார். அதான் படத்திலே செலவு அதிகமான காட்சி. அது பண்டமாற்று முறையில் வந்து பணம் வந்தது. பணத்து வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பொருள் எப்படி மாறுனுச்சு? முதல்ல சமூகத்தை ஏற்பட்ட தேவைகளை ஒட்டி மக்கள் ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான இன்னொரு பண்டத்தை வாங்கிக்கிட்டாங்க. கமாடிட்டி டு கமாடிட்டி. அதுக்கப்புறம் வந்து பணத்தை சேர்த்து வச்சு பொருளை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நடந்த பொருளாதார மாற்றங்களை வந்து ரொம்ப அழகாக கிளாஸில் சொல்லியிருப்பாரு. இந்த எக்ஸ்சேஞ்ச் கஷ்டமாக இருந்ததால் நடுவில் வந்தது தான் பணம். அப்புறம் சரக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. தேவைன்னா அதே மதிப்புள்ள பணத்தை கொடுத்துட்டு சரக்கை வாங்கிக்கிட்டாங்க. கமாடிட்டி டு மணி டு கமாடிட்டி. மக்களுக்கு தேவையான விஷயங்களை பணம் மூலமாக பரிவர்த்தனையாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் பொருளை பதுக்கி வச்சு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பணத்தை வாங்குறாங்க. ஆனால் பணத்தோட ரோல் மாறி அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து சரக்கை வாங்கி பதுக்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் டிமாண்ட் அதிகமான உடனே சரக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டாங்க. மணி டு கமாடிட்டி டு மணி. சர்ப்ளஸ் மணி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதை பற்றி அவர் பேசுகிறப்ப வந்து சர்ப்ளஸ் வேல்யூன்ற ஒரு மிகப்பெரிய தேரி, மார்க்சின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பே அதுதான் அப்படின்னு அவரே சொல்றாரு. அது எங்கேருந்து வருது, அதுதான் வகுப்பறையா நடத்த சொல்லி மக்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே வந்து பண பரிவர்த்தனையில் நடந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பொருளை பதுக்கி வச்சு அதுக்கு டிமாண்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா பணத்தை வாங்கினாங்க. இங்கே தான் அதிக பணம், அதாவது சர்ப்ளஸ் மணி நம்ம சமூகத்தை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது. பணத்தினால நடக்கிற அரசியல், பொருளாதாரம் மற்றும் அதனால் நடக்கும் மாற்றங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த லாபம் வந்து எங்கேருந்து வருது? சம பங்குகள் தான் பரிவர்த்தனை ஆகணும் இல்லைங்களா? சமூகத்தில் சம பங்கு பரிவர்த்தனை ஆகுதுன்னா சம உழைப்பு பரிவர்த்தனை ஆகுது.